Welcome to my channel, Krish Kitchen. This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரல் கேர், ஹெல்த் கேர், க்ரோசரி ஐட்டம், பேபி கேர், இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதில் வந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு இன்றைக்கி வறுவல் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சங்கரா ஃபிஷ் வந்து ஒரு கிலோ வாங்கி நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் மிளகாத்தூள், உப்பு, மசாலாக்காக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலர் பொடி, இதை மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பரட்டி வைக்க போகிறேன். இதுலேயும் போட்டு நான் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், லைட்டாக கலர் பொடி இது போட்டு நான் ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் எடுத்து அந்த கட் பண்ணி வச்ச மீன் மேலே தடவி ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சிடணும். 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நான் ஊற வச்சிட்டேன். அந்த கீரல் போட்ட ஃபிஷ்ஷில் வந்து உள்ளே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பிரட்டி வச்சுருக்க பாருங்கள். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நான் தோசைக்கல்லில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். தோசைக்கல் வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றி இந்த ஊறி இருக்க ஃபிஷ் எடுத்து அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷோட பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேன் பாருங்கள். லேசாக கரண்டி வச்சு நம்ம அப்படியே திருப்பி போடலாம். அது அப்படியே மீன் வந்து உடையாமல் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் நம்ம அந்த மசாலா எதுவும் பிரிஞ்சு போகாமல் அந்த மீனோட அப்படியே இருக்கும். நம்ம பார்த்து திருப்பி கேர்ஃபுல்லாக திருப்பி போடலாம். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். லேசாக ஒரு 2 திருப்பி நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே வறுத்தெடுத்தால் தான் முறுமுறுப்பாகவும் நல்லா ஸ்பைசி கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா முறிஞ்சிருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது கூட லெமன் வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம், வெங்காயம் வேணும்னா வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சு சாப்பிட்லாம். இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.